தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்கின்றோம் பாரத நிகழ்ச்சியின் வாயிலாக. நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க இருக்கின்ற பகுதி பெண்ணாண்மை பகுதி. பெண்ணாண்மை பகுதியை பொறுத்த வரைக்குமே ஆளுமை மிக்க பெண்களை அழைத்து வந்து நேர்காணலினூடாக நாங்கள் பல விடயங்களை கேட்டறிவது வழக்கம். அந்த வகையிலுமே இன்றைய நாளுக்குரிய பெண்ணாண்மை பகுதியும் உங்களுக்காக காத்திருக்கின்றது, பார்க்கலாம். எவ்வாறு குடும்பத்தையும் சரியான நேரத்தை கொடுத்து கொண்டு சமூக சேவைக்கும் எவ்வாறு உங்களுடைய நேரத்தை சரியாக ஒதுக்கி கொண்டிருக்கிறீர்கள்? எனக்குள்ளேயே தான் அந்த மோட்டிவேஷன் வந்தது. யாரும் அதை மோட்டிவேட் பண்ணல. பல பெண்கள் சாதிக்க துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை என்னவாக இருக்கும்? இந்த அமைதி எங்களுக்கு முக்கியம். அது எங்களுக்குள்ளதான் அந்த உண்மையான அமைதி இருக்குது என்று சொல்லி அப்படியான ப்ரோக்ராம்ஸ் நடத்தி கொண்டு வரேன். அந்த பீஸ்ஃபுல்லான மைண்டோட இருந்தோன்னே நாங்கள் என்னத்தை செய்தாலும் பெரிய பெரிய ஒரு பாரதூரமான விளைவுகளை உண்டு பண்ண போறதில்லை. இப்போ குடும்பத்திலேயே நாங்கள் ஒரு அமைதியா அன்பா இதா நடந்தா அந்த குடும்பமே அவையிலும் அதுவா மாறுறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. நேர்களுக்கும் சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்கள். மற்றொரு பாரதி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. பாரதி நிகழ்ச்சியின் பெண்ணாண்மை பகுதியின் வாயிலாக எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற ஆளுமை மிக்க பெண்களை அடையாளப்படுத்துவதும் அவர்கள் சார்ந்ததொரு சிறியதொரு நேர்காணல் பகுதியுமாகத்தான் இந்த பகுதி அமைந்து வருகின்றது. அதுபோல இன்றைய தினத்திலும் ஆளுமை மிக்க பெண் ஒருவர் எங்களுடைய கலையத்துக்கு வருகை தந்திருக்கிறார். அவர் தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற போது பல்வேறு சேவைகளை மக்களுக்காக ஆற்றிக் கொண்டிருக்கின்ற ஒருவர் என்றுதான் நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். குறிப்பாக இவருடைய பெயரை நாங்கள் பார்க்கின்ற போது திருமதி பத்மாதேவி பத்மநாதன் அவர்கள் தான் இன்றைய நாளில் எங்களோட இணைந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக இவர் பெண்களுக்கான பல சேவைகள் லயன்ஸ் கிளப்ல இணைந்து கொண்டு, அது மாத்திரமில்லாமல் அமைதி எங்கும் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காக பல்வேறு சேவைகளை செய்து கொண்டிருப்பவர் என்று கூட நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். அவரையும் நிகழ்ச்சியின் வாயிலாக உள்ளித்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். இன்றைய நாட்கள்ல இந்த சேவை செய்கின்ற ஒரு விடயம் என்பதை பார்க்கின்ற ஒரு விடயம், எதிர்பார்க்கின்ற ஒரு விடயம். என்று சொன்னால் எல்லோருமே பணத்திற்காக அல்லது பல்வேறு தேவைகளுக்காகத்தான் பிறருக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு இருக்கையிலே இந்த லயன்ஸ் கிளப்ல நீங்கள் பெண்களுக்காக பல்வேறு சேவைகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த லயன்ஸ் கிளப்பினுடைய பயணம் உங்களுடைய வாழ்க்கை பாதையில் எவ்வாறான அனுபவங்களை தந்திருக்கின்றது என்பதை நீங்கள் எங்களுடன் பகிர்ந்து கொள்வீர்களா? நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். இந்த லயன்ஸ் கிளப்ல சேர்ந்ததுலேருந்து உண்மையில அந்த பெண்களுக்கான அந்த பிரச்சனைகள் என்னென்ன எல்லாம் எங்களுக்கு தெரியக்கூடியதா இருக்குது. மற்றது எவ்வளவோ பேர் கஷ்டப்படினும் சில ப்ரெக்னென்ட் லேடிஸுக்கு ஒரு உதவியும் இல்லாமல், ஹஸ்பண்ட் இல்லாமல், வேறு உதவி இல்லாமல் அப்படியான ஆட்களுக்கெல்லாம் நாங்கள் போய் செய்திருக்கிறோம். மற்றது சின்ன பிள்ளைகள அந்த கவுன்சிலிங் சர்வீஸ் எல்லாம் செய்திருக்கிறோம். இப்போ அப்படியான இடங்களில் செய்யக்க அவையும் நல்ல எக்ஸ்பிரஷன் எல்லாம் கொடுக்கணும். அந்த பிள்ளைகள் எல்லாம் இது ஒரு நல்ல விஷயம் அதுக்குள்ளேயே ஓடி போகிற மாதிரி நல்ல தன்மையில் எடுத்துக்கொள்கிற இதுகள் எல்லாம் காணக்கூடியதாக இருக்குது. மற்றது நிறைய கம்யூனிகேஷன் ஸ்கில்லாம் எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. மற்றது வேறு வேறு தொழிலில் இருந்தெல்லாம் வர்றபடியாக ஒவ்வொருத்தட்ட பிரச்சனைகளையும் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்குது. இப்படியான விஷயங்கள் நிறைய எங்களுக்கு அனுபவத்தை தந்திருக்கு. நிச்சயமாக நீங்க சொல்வது போல பல்வேறு நபர்கள் பல்வேறு பிரச்சனைகளோடு பல்வேறு ஆளுமைகளோடு இருக்கிறார்கள். ஆகவே எல்லோரும் பற்றி தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக இந்த லயன்ஸ் கழகம் தொடர்பாக நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது எங்கெங்கே இருக்கின்றது, யார் யார் இந்த சேவையில் பங்கு பெற்றுக் கொள்ள முடியும் போன்ற விடயங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்வீர்களா? கூடுதலாக என்னை பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்ச வரையில கூடுதலாக அந்த ஹை பொசிஷனில் உள்ளாக்கள் நிறைய பேர் இதில் இருக்கணும். மற்றது ஒவ்வொருத்தருக்கு அந்த ஒவ்வொரு உதவியில் செய்கிறதுக்குரிய அந்த பண வசதியும் தேவைப்படுது. அப்படியானாக்கள் கூடுதலாக இருக்கணும். மற்றது அந்த சேவை இப்போ இதயபூர்வமாக செய்யணும். என்ன நாங்கள் சும்மா படத்துக்காகவோ அல்லது அப்படி இல்லாமல் இதயபூர்வமாக செய்கிறாக்கள் நான் நிறைய பேரை கண்டிருக்கிறேன். பட் அது குடும்பத்தையும் மறந்து சிலவள தொழிலையும் மறந்து கூட இதில் வரையணும். அப்போ அவையிலெல்லாம் பார்க்கும் நல்ல சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கும் அந்த கூட செய்யணும் போல அப்படியான இதெல்லாம் இருக்குது. நிச்சயமாக நீங்க சொல்லது போல சேவை அப்படின்னு நாங்கள் பார்க்கின்ற போது பலருக்கு நாங்கள் மனதார சேவை செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். சிலரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா விளம்பரத்துக்காக சேவை செய்பவர்களையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு சேவையை செய்துவிட்டு அதனை முக புத்தகத்திலோ அல்லது சமூக வலைத்தளங்களிலோ போட்டு தாங்கள் பிரபல்யமாக வேண்டும் என்று நினைக்கிறவர்களும் இருக்கிறார்கள். அவ்வாறானவர்கள் இருப்பவர்கள் மத்தியில் நீங்கள் அமைதியாக உங்களுடைய சேவையை நிகழ்த்தி கொண்டிருக்கிறீர்கள் என்பது உண்மையிலேயே சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இன்று பெண்களுக்கு பல துறைகள் இருந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு ஆசிரியராகவோ அல்லது ஒரு வைத்தியராகவோ அல்லது பல்வேறு துறைகள்ல பெண்கள் மிளிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு இருக்கையிலே நீங்கள் இந்த லயன்ஸ் கழகத்தின் ஊடாக நீங்கள் உங்களுடைய பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்பியதற்கான காரணம் என்ன?
எனக்கு உண்மையிலேயே சின்ன வயசுல இருந்தே அந்த எல்லாருக்கும் உதவி செய்யணும். அந்த நான் படிச்சு, உழைச்சு எல்லா எங்களோட குடும்பமோ அல்லது சுற்றத்தாரோ அல்லது சொந்தக்காரரோ யாரா இருந்தாலும் அவைக்கு அந்த சேவை செய்யணும்னு ஒரு மனப்பான்மை இந்த சின்ன வயசுல இருந்து இருந்து கொண்டு இருக்கிறது. அப்ப யார் என்ன கேட்டாலும் இப்பயும் நான் சிலவள காசுகள் சேர்த்து வச்சிருப்பேன் நிறைய செய்யணும்னு யாராவது வந்து கேட்டா உடனே தூக்கி கொடுத்துருவேன். அந்த வச்சிருக்கணும் நாங்க மறைச்சு வச்சிருக்கணும் அப்படி ஒரு எண்ணமே இல்லை. அப்ப எல்லாரும் கேட்பிடும் நீங்க என்ன உங்களோட இதுல ஒன்றுமே இல்லையா? நான் சொன்னேன், ஒன்றுமே இல்லை சீக்கிரதும் செலவழி அதுல ஒரு ஆத்ம திருப்தி ஒன்று இருக்கு உண்மையில. அப்ப அப்படியான விஷயங்கள்ல எனக்கு நல்ல ஈடுபாடு உள்ளபடியா நிச்சயமாக. நீங்க சொன்னது போலே வந்து நாம என்னத்தை இந்த பூமிக்கு கொண்டு வந்தோம்? எதையுமே இல்லை. நாங்கள் செல்லுகின்ற போதும் எதையுமே எடுத்து செல்ல ம், போவதில்லை. ஆக வந்து இருக்கின்ற இந்த பணத்தை நாங்கள் பணத்தையோ, பொருட்களையோ எங்களால் முடிந்த அந்த அன்பையோ பிறருக்கு கொடுக்கின்ற போது அது எங்களுக்கான ஆத்ம திருப்தியை ம், தரக்கூடியதாக இருக்கும். நாங்கள் செய்கின்ற சேவைகள், செய்கின்ற நன்மையான விடயங்கள் தான் எங்களுடைய வாழ்வை மிக மிக சிறந்த ம். ஒரு வாழ்க்கையாக மாற்றக்கூடியதாக அமையும். ஆகிய வந்து உங்களுடைய சேவைகளை பார்க்கின்ற போது மக்களுக்கும் ஒரு எப்படி சொல்றது? அவர்கள் உங்களை பார்த்து நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு முன்னுதாரணமான ஒரு மனிதராக நீங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். இவ்வாறு இருக்கையிலே வந்து நீங்கள் யாருடைய சேவையை பார்த்து வியந்திருக்கிறீர்கள்? அவரைப் போல நான் சேவை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்க முன்னுதாரணமாக கொண்ட அந்த நபர் யார்? உண்மையில இந்த முறை நாங்க அந்த யுஎஸ்ஏக்கு போனாங்க. அப்ப அந்த ஓத் எடுக்கிற செரிமனி கவர்னர் எல்லாம் ஓத் எடுக்கணும். அப்ப போனாங்க. அங்க உள்ள அந்த பிரசிடென்ட் சொன்னார், தான் அந்த எங்கேயோ ஒரு இடத்துல போயிருக்கல, ஒரு லேடி ஒரு ஆள் அந்த பிள்ளை அழ 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 பார்த்து கொண்டே இருந்தாவாம். ஒண்ணுமே செய்ய அவக்கு ஒரு காசு ஒண்ணுமே இல்ல. அப்ப அழுது கொண்டிருக்க, தொடர்ந்து அழுது கொண்டிருந்தாவாம் அந்த குழந்தை. அப்ப அவர் போய் கேட்டாராம், "இப்படி பிள்ளைய அழ வச்சுட்டு இருக்கிறீங்களே, ஏன் இப்படி செய்றீங்கன்னு?" "என்னட்ட காசு இல்ல. அப்ப பாலையாவது குடுங்களேன்." "மாவாங்க காசு இல்லையேன்னு." "பாலையாவது குடுங்களேன்." "நான் சாப்பிட்டா தானே பிள்ளைக்கு பால் வரும். அப்ப அது கூட எனக்கு கஷ்டமா இருக்குன்னு." அப்ப உடனே அந்த தலைவர் என்ன செய்தார், கூட்டிக் கொண்டு போய் தன்னை ஒரு இடத்துல வச்சு வடிவா சாப்பாடெல்லாம் குடுத்து, அந்த பிள்ளைய இப்பயும் பராமரிச்சு கொண்டு எனக்கு அத கேட்டோனும் அழுகையே வந்துச்சுது. அப்ப அதுக்கப்புறம் இன்னும் நாங்க இப்படியான அந்த லேடீஸ்க்கு செய்யணும்னு ஒரு விருப்பம் எனக்கு அதுலேருந்து இன்னும் கூடுதலாக தொடங்கிட்டுது. நிச்சயமாக. நீங்க பல வருட காலங்கள் வந்து மக்களுக்காக சேவையாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். பல சேவைகள், உங்களுடைய சேவைகளை நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்வளவுத்திற்கு வந்து மக்களுக்காக, குறிப்பாக பெண்களுக்காக பல சேவைகளை ம். ஆற்றியிருக்கிறீர்கள். இவ்வாறு நீங்கள் சேவை ஆற்றுகின்ற போது எதிர்கொண்ட சவால்கள் எவ்வாறு இருக்கின்றது? நீங்கள் சவால்களை கடந்து தான் இப்பொழுது பயணித்துக் கொண்டிருப்பீர்கள். எத்தகைய சவால்களை நீங்கள் சந்திக்க நேர்ந்தது? சவால்கள்ன்னு பெருசா எதுவும் எனக்கு இல்ல. வீட்ல அவர் மிஸ்டர் வந்து லயன்ஸ் கிளப்ல இருக்கிறபடியா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. மற்ற பிள்ளைகளும் நான் சின்ன வயசுலேருந்தே சொல்லிக் குடுத்து கொண்டே வருவேன். மென்டாக்கள்ட இனம் தேவைன்னா இப்ப ஸ்கூலுக்கு போய்க்க கூட எங்கட பிள்ளைகள் சொல்லுங்கள், இந்த சில பிள்ளைகள் சாப்பாடெல்லாம் கொண்டுறார்கள். அப்ப பார்த்து கொண்டிருப்பினோமாம். அப்ப அ தான் என்னம்மா செய்றது அப்படிலாம் பார்த்து கொண்டு கேட்கல. நான் என்ன நீங்க கொண்டு போற நான் இது செய்யக்கல நான் கூட தாரேன். அந்த பிள்ளைகளுக்கும் குடுங்கோ. அப்படியே பார்த்து கொண்டு சாப்பிடக்கூடாது. அப்ப அந்த சின்ன வயசுலயே இந்த அவைக்கும் சொல்லி, சொல்லி, சொல்லி அவைகளும் கொஞ்சம் இந்த இதுல கொஞ்சம் கூடுதலான ஒரு இது இருக்கிறபடியா எனக்கு அந்த சவால் வந்து பெருசா அப்படி இல்ல. சவால் என்று இது இல்லை என்றதை தாண்டி வந்து நீங்கள் அதனை சமாளித்துக் கொண்டு வாழ்கிறீர்கள் சமாளித்து. என்பதுதான் உண்மையான ஒரு கருத்தாக இருக்கின்றது. உண்மையிலே நீங்கள் ஒரு சமூகத்தை மாத்திரமில்லாமல் உங்களுடைய குடும்பத்திலும் சிறந்த ஒரு பெண்மணியாக, முன்னுதாரணமாக பிள்ளைகளை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒருவராக இருக்கிறீர்கள் என்பது நீங்கள் சொன்னதை பார்த்து நாங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக நாங்கள் சிறு பிள்ளைகளிலேயே வந்து அவர்களுக்கு சொல்லி வளர்க்கின்ற ஒவ்வொரு விடயம் ம், தான் அவர்கள் ம், வளர்ந்த பிற்பாடு அவர்களுடைய ஒரு வெளிப்பாடாக இருக்கின்றது என்று நாங்கள் சொல்லிக் கொள்ள முடியும். இவ்வாறாக குடும்பத்திலும் நீங்கள் ஒரு சிறந்த பெண்மணியாக இருக்கிறீர்கள். உங்களுடைய கடமைகளை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் சரிவர. இவ்வாறு இருக்கையிலே வந்து உங்களுடைய வாழ்நாள் பாதையிலே வந்து வெவ்வேறு தொழில்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்டிருப்பீர்கள். சில சமயங்களில் சிறு வயதில் வந்து உங்களுடைய இலட்சியம் வெவ்வேறாக இருந்திருக்கும். இவ்வாறு நீங்கள் லயன்ஸ் கிளப்புக்கு வரல அது வந்து உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னா நீங்க என்ன துறையில பயணிச்சிருப்பீங்க? நாங்க சந்திக்கிற அப்படியெல்லாம் வீட்ல இருந்து கொண்டே அதை செய்திருந்திருப்பேன். நெய்பர்ஸோ அல்லது ரிலேஷன்ஸோ வீட்ல வர்ற ஆட்களுக்கு யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனை என்றெல்லாம் கேட்டு அவைகளுக்கு நான் வீட்ல இருந்து கொண்டே செய்திருப்பேன். மற்றது இந்த லயன்ஸ் கிளப்ல நிறைய சர்வீஸ் இருக்குது. அதுல பீஸ்ன்ற ஒரு இதுவும் இருக்குது. அது நான் 1994ஆம் ஆண்டுலேருந்து எங்களோட வீட்டிலேயே ஆட்கள ஒருத்தரையும் கூப்பிட்டு, இந்த அமைதி எங்களுக்கு முக்கியம். அது எங்களுக்குள்ள தான் அந்த உண்மையான அமைதி இருக்குது என்று சொல்லி அப்படியான ப்ரோகிராம்ஸ் நடத்தி கொண்டு வாரேன். அந்த நானே இந்த இதுலயே முழு செலவையும் அவைகளுக்கு ஒரு இதுவும் நான் வைக்குதன்றேன் வாங்குறேன்.
மற்றது அவைக்கு வர்றாக்களுக்கு நான் டீ கொடுத்து, சில பேர் பசியோட வரையணும் எனக்கு லேட்டா போயிட்டுது நான் சாப்பிடலேருந்து, அப்ப நான் சமைச்சு கொடுத்து, அவைகளுக்கு வடிவா இருத்தி நல்ல வடிவா அன்பா அவைகளோட அப்ப இன்னும் என்ன கூட ஆக்கு வந்து வந்து அத பார்த்து அந்த ஒரு அமைதித்தன்மை கொஞ்சம் பரவக்கூடிய மாரி இருந்தது. உண்மையில நாங்க அந்த ஒரு ஜிபிஎன்ற ஒரு சர்வீஸ்ல இருந்தோம் நாங்க. குளோபல் பீஸ் இனிஷியேட்டிவ்ஸ் அப்ப அதுல நானும் இன்னொரு ஒரு யூனிவர்சிட்டி பாயும் தான் பொறுப்பா இருந்து செய்தோம். அப்ப நிறைய பேர் நான் நினைக்கிறேன் ஜஃப்னால அந்த டைம் 6,00,000 7,00,000 பாப்புலேஷன் இருந்திருக்கும். அப்ப அதுக்கு அந்த கண்ட்ரி கோஆர்டினேட்டர் அவர் சொன்னார், நீங்க எப்படி இதை உங்களோட சமுதாயத்துல இதை பரப்ப போறீங்கன்னு. நாங்க பேப்பர் மூலமா மற்றது ஒவ்வொரு பஸ்ஸில் போறாக்கள் ட்ராவல் பண்ணுறாக்களுக்கு கொடுத்து அந்த சிடிஸ் எல்லாம் கொடுத்து தனித்தனியாக 1 by 1 சொல்லி ஒரு சர்வீஸ் இருக்குது அப்படி செய்து மற்றது இந்த பூத் ப்ரோக்ராம் ஒவ்வொரு இப்போ கோயில்லையோ அல்லது இங்கே ஒரு ஃபெஸ்டிவல் இது நடந்தால் அதில் லெப்பை வச்சு நாங்கள் ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு ஒரு நிமிஷம் வந்து பாருங்க உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டினியூ பண்ணலாம் இல்லையா. அதுலேயே நிறைய பேர் கிட்டத்தட்ட அப்போ நாங்கள் சொல்லுவோம் 6,00,000 ஒரு 4,00,000 5,00,000 பேருக்கு இந்த இந்த பீஸ் மெசேஜ் என்னது போயிருக்கும் என்று சொல்லி நாங்கள் அப்போ நொதர்ன் ரீஜனை தான் அதை பெருசாக கதைச்சு இங்கே தான் நிறைய இதே செய்யணும்னு சொல்லி சும்மாவே இருக்கிறேன். சாப்பாடு செய்துட்டு பிள்ளைகளையும் கவனிச்சுட்டு பிள்ளைகளோட வேலையெல்லாம் பார்த்துட்டு வீட்டையும் கவனிச்சுட்டு கூடுதலாக முழு நேரமும் இரவு பலாச்சிரோட நித்திர முடிச்சு கூட நான் நடத்துறது. அப்போ இப்பயும் சொல்லுவேன், யாருக்காவது இந்த அமைதி கல்வி தேவைன்னா நீங்க சொல்லுங்க, நீங்க எந்த நடுச்சாமத்தில் எழும்பி கேட்டாலும் நான் போடுவேன்ட்டு. அப்போ சில பேர் ஒரு ஆள் இருக்கிறார் வந்து கதைப்பார் யூஎஸ்ஏல இருந்து சரி அங்குற டைம் 2 மணி அப்படி அவருக்கு அங்கே வேறு டைம் தானே, உங்களோட டைமுக்கு நீங்கள் இதை பற்றி கதையுங்கோ நான் தாராளமாக நித்திர முடிச்சிருந்தாலும் அப்போ நான் இதை பற்றி எல்லாம் சொல்கிறது. நீங்கள் இந்த இதில் இருங்கோ, நீங்கள் யூஎஸ்ஏல அங்கே கஷ்டம் இப்படியான இது உலகம் முழுக்க இருக்குது இந்த விஷயம். 80 நாடுகளுக்கு மேலால் இது இருக்குது. அப்போ நான் சொல்லுவேன், அங்கே உள்ள வெள்ளைக்காரரோ அல்லது அங்கே உள்ள தமிழ் ஆக்களையோ பிடிச்சி இதை பற்றி சொல்லி நீங்கள் இது என்னங்கோ அதுக்கு நான் என்ன உதவி வேண்டாலும் செய்கிறேன்னு. அப்போ இதை பற்றி சும்மா கதைச்சு கொண்டு இருப்பேன். அப்புறம் 2 வரை 3 மணி 3:30 செலவிச்சிரோட நிறுத்துறவள்ள அப்படி நாங்கள் இதை பற்றியே கதைப்போம். கட்டாயம் நீங்க சொன்னது போல வந்து நான் கேட்டிருந்த விடயம் வந்து இந்த துறை சார்ந்து இல்லாமல் நீங்கள் என்ன பயணத்தில் மேற்கொண்டிருப்பீர்கள். அப்போது கூட நீங்க சொல்லுகின்ற ஒரு விடயம் சேவை மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதுதான் உங்களுடைய உள்ளுணர்வுல வந்து இருக்கிறது என்பதை எங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. உங்களை பற்றி நாங்கள் தெரிந்து கொண்ட விடயங்களை பற்றி பார்க்கின்ற போது நீங்கள் வந்து இந்த ஆங்கில கல்வியை இலவசமாக வந்து மாணவர்களுக்காக நீங்கள் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற விடயத்தையும் நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ஆகிய வந்து இன்று பல மாணவர்கள் வந்து எவ்வளவோ பணத்தை செலுத்தி ஆங்கிலத்தை கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். சிலருக்கு வந்து இவ்வாறான இலவசமாக கற்கின்ற ஒரு முறையே தெரியாமல் இருக்கலாம். ஆக வந்து அப்படிப்பட்ட மாணவர்கள் உங்களிடம் கற்க விரும்பினால் எவ்வாறு உங்களை தொடர்பு கொள்ள முடியும் போன்ற விடயங்களை எங்களுக்காக சொல்லுங்க. நாங்க எங்கிட்ட வீட்டு கிட்டே ஒரு பொற்பதி அறிவாலயம் சொல்லி ஒன்று இருக்குது. அப்ப அந்த அதை வச்சு நடத்துறவர்கிட்ட சொன்னேன், நான் ஃப்ரீயா யார கஷ்டப்படினமோ அவ்வளவு பேரையும் நீங்க என்னட்ட அனுப்பினாலும் சரி வீட்டுல அல்லது உங்களோட இன்ஸ்டிடியூஷன்ல வச்சு சொன்னாலும் சரி நான் ஃப்ரீயா சொல்லிக்கிறேன். நிறைய பேர் வந்து படிச்சது. ஒரு ஆளுக்கு ஒரு ஸ்கூல்ல ஒரு ஆள் வீட்டை 2 பாய்ஸ் வந்து படிச்சது. சரியான கஷ்டம். அதனால நீங்க எந்த நேரம் வந்து கேட்டாலும் நான் சொல்லித்தரேன்னு. அந்த பாய்க்கு ஒன்றுமே தெரியாம வந்தவர் வந்து எஸ் எடுத்துட்டு அந்த ஸ்கூல்லேயே அந்த பாய் ஒரு ஆள் தான் எஸ் எடுத்து மற்ற முழு பேரும் ஃபெயில். அப்போ யாரோ ஃபாரின்லேருந்து வந்து அவருக்கு மாதம் மாதம் ஒரு உதவித்தொகை மாதிரி கொடுத்து அப்போ அவர் இப்போ கண்டாலும் ஓடிந்து காலில் விழுந்துட்டு ஐயோ இடின்னு சொன்னாலும் ஓடிந்து காலில் ஐயோ உங்களால நான் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி அப்படி நல்ல நன்றியாக இருக்குது. பட் அது கஷ்டப்பட்ட இப்போ சில லேடிஸுக்கெல்லாம் ஹஸ்பண்ட் இல்லை கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு நான் இந்த ஃப்ரீயாக சயின்டிஃபிக் சாரி பிளவுஸ் கட்டிங்னு சொல்லி செய்கிறேன் நான். அப்போ அதில் நான் ஒரு 4-5 பேரையாவது நீங்கள் தந்தா காணும் நான் ஃப்ரீயாக காட்டி கொடுக்குறேன். அப்புறம் அவையோட வாழ்க்கையில் அதை வச்சு முன்னேறலாம். ஒரு 40 பேருக்கிட்ட வந்துச்சுன்னா வந்து நல்லா இருக்குது நல்ல இதால் இன்னொரு கேர்ள் சொன்னால் நான் இதை நீங்கள் உங்கள்கிட்ட பழகினிலிருந்து நான் தைச்சிட்டு நிறைய பேருக்கு தைச்சி கொடுக்குறேன்னு. அவள் காசுக்கு தைச்சி கொடுக்குறா, அவள் கொஞ்சம் கஷ்டம்தான். நான் நீங்கள் இன்னொரு காலம் நீங்கள் ஆக்களை கூப்பிட்டு ஒரு இதை எடுத்தால் நான் திரும்பவும் வந்து நான் ஃப்ரீயாக சொல்லி கொடுத்தாரேன்னு சொல்லி
நிச்சயமாக. நீங்கள் கற்ற ஒவ்வொரு விடயங்களையும் வந்து மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்க எண்ணுகிறீர்கள். நல்ல விடயம் உங்களுடைய சேவைகள் இன்னும் இன்னும் மென்மேலும் வளர வேண்டும் அப்படின்னு சொல்லி நானுமே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்று சொன்னால் பலர் இருக்கிறார்கள் தாங்கள் செய்கின்ற சேவைகளை வந்து விளம்பரப்படுத்திக் கொண்டிருப்பார்கள். நான் ஆரம்பத்தில் சொல்வது போல. ஆனால் வந்து நீங்கள் செய்கின்ற சேவைகள் வந்து நீங்கள் சொல்லுகின்ற போதுதான் எங்களால் இவ்வளவு ஒரு சேவைகள் ஒருவரால் வந்து நிகழ்த்த முடிகின்றது என்பதை வந்து அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, நீங்கள் இவ்வாறு பல சேவைகளையும் செய்து கொண்டு உங்களுடைய குடும்பத்தையும் சரியாக பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இவ்வாறு இருக்கையிலே வந்து யாராவது ஒருவராவது உங்களுக்கு ஆதரவாக இருந்து உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணி கொண்டிருப்பாங்க. அப்படி இருக்கிற அந்த பர்சன் சொன்னா யாரு? இது எனக்குள்ளேயே தான் அந்த மோட்டிவேஷன் வந்தது. யாரும் அத மோட்டிவேட் பண்ணல. நானே இந்த சின்ன வயசுலேருந்தே அப்படி இப்ப எங்கட பிள்ளைகளுக்கு அத சொல்லி சொல்லி பிள்ளைகள் கூடுதலா இப்படியான விஷயங்கள்ல ஈடுபடினோம். என் மூத்த மகள் வந்து டாக்டரா இருக்கிறா. இப்ப ஆஸ்திரேலியால இருக்கிறா. அவ சிலவள இப்ப நீங்க சும்மாவா இருக்கிறீங்க? என்ன செய்றீங்க? இப்படி ஏதாவது செய்யுங்கோ, இத பரப்புங்கோ அப்படின்னு சொல்லி இப்ப அவவே எனக்கு சொல்லுவா. அப்படி நிலைமையில ஓகே. நீங்க சொல்றத பார்க்கிற போது வந்து தன்னம்பிக்கையுடனும், முயற்சியுடனும் நீங்க செயற்பட்டிருக்கிறீங்க. என்னால முடியும் என்ற அந்த ம். ஒரு எண்ணத்தோடு வந்து ம். நீங்க ஆரம்பிச்சிருக்கின்ற அந்த விடயம் தான் இன்று இவ்வளவு சேவையாக மாறி இருக்கின்றது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நீங்க சொல்லும்போது சொல்லியிருந்தீங்க, எனக்கு ஆதரவாக அல்லது வந்து எனக்கு மோட்டிவேஷனாக யாருமே இல்லை. எனக்கு நானே தான் மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கேன்ற மாரி. உண்மையிலேயே சந்தோஷமான ஒரு விடயம் தானே என்று சொன்னால், நாங்கள் மற்றவர்களை எதிர்பார்த்துக் ம். கொண்டிருக்காமல், மற்றவர்கள் எங்களுக்கு சொன்னால்தான் நாங்கள் ஒரு காரியத்தை செய்வோம் என்று ம். பார்த்துக் கொண்டிருக்காமல், எங்களால் எது முடியுமோ அதனை நாங்கள் செய்து கொள்வதன் ஊடாக வந்து எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் முன்னேற்றத்தை காணக்கூடியதாக இருக்கும் என்பதற்கு நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறீர்கள் என்றுதான் சொல்லிக்கொள்ள முடியும். இவ்வாறு இருக்கையிலே வந்து பல பெண்கள் சாதனை படைப்பதற்காக ஏங்கிக் கொண்டிருப்பார்கள். நீங்கள் சொல்வது போல வந்து பல பெண்கள் வந்து கஷ்டத்தில் இருப்பார்கள். தங்களால் என்ன முடியும் என்று சொல்லி தங்களால் தெரியாமல் இருப்பார்கள். திறமைகள் இருந்தும் அதனை எவ்வாறு வெளிக்கொணர்வது என்று சொல்லி தெரியாமல் இருப்பார்கள். பல பெண்கள் சாதிக்க துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை என்னவாக இருக்கும்? அப்படியா நாட்கள நான் இனங்காணைக்க நான் சொல்றது, இப்ப நீங்க என்னத்தத்தான் செய்தாலும், அ அந்த டிவைன் என்ற ஒரு சொல்லு உண்மையில அது ஒரு பெருமதியான ஒரு சொல்லு. நீங்க அதோட முதல் இருந்து கொண்டு என்னத்தையாவது செய்யுங்க, வெற்றியா வரும் என்று சொல்லி. அப்ப அதுக்குத்தான் இந்த அமைதி கல்வி அத நான் சொல்லிக் குடுத்தோன்று இருக்கிறது. இப்ப நாங்க தான் அந்த டிவைனோட இருக்கிறோம்னா, அந்த ஒண்டு ஒண்டு என்றது தான் நாங்கள் என்றா, இப்ப அதுக்கு பின்னால நீங்க என்ன வேலை செய்தாலும் 0, 0, 0ன்னு போட்டுக்கொண்டு போனீங்கன்னா, அது பொறுமதியா இருக்கும். இப்ப நீங்க ஒன்றுன்றது அப்ப எங்களோட நாங்க அமைதியா இருந்து டிவைனோட இருந்து கொண்டு செய்தா அப்படியே பெருகிக் கொண்டு போவோம். அத விட்டுட்டு நீங்க முன்னால 0, 0 அந்த ஒண்ணுக்கு முன்னால 0 போட்டா, அது எப்பயுமே ஒண்டாத்தான் இருக்கும். பெறுமதி இருக்காது. அப்படியே நீங்க அந்த இதயபூர்வமா, ஆத்ம ரீதியா அந்த டிவைனோட நீங்க என்னத்த வேண்டாலும் செய்யுங்கோ, அதுக்குரிய உதவியெல்லாம் நான் செய்யறேன் என்று சொல்லி Zoomலயோ, என்னத்துலயோ வீட்ல கூப்பிட்டோ, நாங்க ஸ்கூல்ல கூட ஆஃப்டர் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கெல்லாம் போய் இத சொல்லியிருக்கிறேன். இப்ப பிள்ளைகள் இல்ல இந்த ஸ்கூல் இந்த புக் ஒண்ணு குடுத்தாங்க. உள்ளத்தின் குரல் இந்த புக் வந்து ஒரு 30 ஸ்கூல்ல நாங்க போய் குடுத்தனாங்க. அப்ப அவே சொல்லினோம், "ஐயோ! இந்த புக்க இப்படி குடுத்து நீங்க ஏதாவது எங்கட பிள்ளைகளுக்கு செய்யுங்கோ, அவை சரியான குழப்படியா இருக்கு." அப்ப நான் சொல்லுவேன், டீச்சர்ஸும் பேரண்ட்ஸ்லேயும் தான் இருக்கு. அந்த பிள்ளைகள் குழப்படி என்று சொல்லி அவைகள கூடாமல் சொல்றதுக்கு இல்ல. நாங்களும் அந்த வயசு தாண்டி வந்த நாங்க. எங்களுக்கு ஒரு ஒரு முன்னுதாரணமா யாரும் இருந்தா, நாங்க அந்த வழிகாட்டியில நாங்க போயிருந்திருப்போம். அப்ப ஒரு ஸ்கூல்ல அந்த ஒரு பிரின்சிபல் சொன்னார், இந்த புக்க குடுக்க போயிக்க, இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்து இந்த பிள்ளைகள குழப்படி இல்லாம பண்ணுங்கன்னு. அப்ப நாங்க போய் அந்த உள்ளத்தின் குரல் இந்த புக்ல உள்ள ஸ்டோரீஸ் கொஞ்சம் அந்த இன்டர்வல் டைம் அல்லது லைப்ரரி டைம் இல்ல அசெம்பிளி டைம் தான் நாங்க அத போய் செய்யலாம். சும்மா எல்லா நேரத்திலயும் ஸ்கூலுக்குள்ள போயிடாது. அப்ப அந்த ஸ்டோரி என்ன வாசிக்க, அந்த பிள்ளைகள் உண்மையில குடுத்த எக்ஸ்பிரஷன் எனக்கு அழுகையே வந்துட்டுது. அப்படின்னு அப்ப நான் அந்த பிரின்சிபலுக்கு போய் சொல்லிட்டு வந்தேன். "சார் நீங்க உங்களோட பிள்ளைகள குழப்படி, சரியில்ல, மோசம்ன்னு சொல்றீங்க. அப்படி இல்ல. அந்த பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் தான். நாங்க அந்த வழிகாட்டுறது சரியா இருந்தா, அந்த பிள்ளைகள் நல்ல நல்ல ஒரு சமுதாயத்த உருவாக்கலாம் உண்மையில எங்கட நோர்தர்ன் ரீஜன்ல." அப்படி வேற வேற ஸ்கூல்ல இப்ப இப்ப செய்ய, அந்த பிள்ளைகளெல்லாம் அந்த இது முடிய, அந்த ஸ்டோரி எல்லாம் சொல்லி முடிய, பின்னால துரத்தி கொண்டு ஓடி வந்துச்சுன்னா, ஓடி வந்து "மிஸ் நீங்க எப்ப திரும்ப வரீங்க? இப்படியான ஸ்டோரீஸ் எங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க. நல்லா இருக்குது." அந்த பிள்ளைகள் உண்மையில அந்த ஒரு தெய்வீகத்தன்மை அந்த பிள்ளைகள்ல காணக்கூடியதா இருந்தது. அந்த பிள்ளைகளுக்குள்ள அப்படி அப்படி இப்படின்னு சொல்லி உண்மையில இல்ல. என்றுதான் நான் சொல்லுவேன். அப்ப பேரண்ட்ஸ்லயும் அந்த டீச்சர்ஸ்லயும் தான் உண்மையில தங்கியிருக்கு. நாங்க அந்த நல்ல அன்பாவும், நல்ல கருணையாயும், பிள்ளைகளோட ஃப்ரெண்ட்லியாவும் பழகிக்கல. பிள்ளைகள் கூட என்ன குழப்படி என்ன நடந்தாலும் அத வந்து சொல்லக்கூடியதா இருந்தா, உண்மையில நொதர்ன் ரீஜன்ல ஒரு பிரச்சனையும் வர்றதுக்கு இல்லன்னு தான் நான் சொல்லுவேன்.
நிச்சயமாக நீங்கள் சொல்லதை வைத்து பார்க்கின்ற போது மாணவர்களை நாங்கள் வழிநடத்துகின்ற விதத்தில் தான் அவர்கள் வாழுகின்றார்கள் என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கின்றது. நாங்கள் பிள்ளைகள் பிழை விடுகிறார்கள் என்று சொல்லாமல் அவர்களுக்கு முன் உதாரணமாக ஏதோ ஒரு விதத்தில் நாங்கள் அவர்களை தட்டி கொடுத்து சரியான பாதையில் நாங்கள் வழிநடத்த வேண்டும் என்கிற விடயத்தை நீங்கள் பகிர்ந்திருந்தீர்கள். இருந்தாலுமே நீங்கள் சொல்லுகின்ற போது ஒரு சில விடயங்களை சொல்லியிருந்தீங்க. இலவச கல்வி கற்பிக்கிறீர்கள், அது மாத்திரமில்லாமல் தையல் வேலைகளில் பல பெண்களை வழிநடத்தி இருக்கிறீர்கள், அது மாத்திரமில்லாமல் லயன்ஸ் கழகத்திலிருந்து அமைதிக்கான ஒரு கல்வியை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். இவ்வாறு பல சேவைகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். இவ்வாறு இருக்கையிலே இந்த நேர முகாமைத்துவத்தை நீங்கள் எவ்வாறு பின்பற்றுகிறீர்கள்? இவ்வளவு துறைகளிலேயும் நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எவ்வாறு அந்த டைம் மேனேஜ்மெண்ட் என்ற ஒரு விஷயத்தை எவ்வாறு நீங்க கையாளுகிறீர்கள்? இது கணவர் என்னட்ட கேட்கிறது, எப்படி நீங்க செய்றீங்க? வீட்டையும் பாக்குறீங்க, பார்மசியையும் கவனிக்கிறீங்க, இந்த அமைதி விஷயத்திலையும் இருக்கிறீங்க, மற்றது இதுகளையும் சொல்லிக் கொடுக்குறீங்க ஃப்ரீ கிளாஸ். எனக்கு எப்படி நடக்குதுன்னே தெரியல. உண்மையில அது ஏதோ கிரேஸ் தான் சொல்லணும். நிச்சயமாக நீங்க சொல்றது போலே இந்த நேரத்தை எங்களுடைய கைகளில் தான் இருக்கிறது. நாங்கள் நேரத்தை மேனேஜ் பண்றதுன்றது நீங்க செய்கின்ற சேவைகள். நீங்கள் சொல்லுகின்ற போதும் சொல்லியிருந்தீங்க, இரவு பகல் அப்படின்னு சொல்லி நான் பார்ப்பதில்லை. நான் இரவு என்று சொன்னாலும் என்னுடைய சேவையை நான் என்னுடைய விடயங்களில் நான் கவனமாக இருந்து கொள்வேன். நான் சூமிலேயோ அல்லது ஏதாவது தொழில்நுட்பத்தினூடாக என்னுடைய கல்வியை வழங்கி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உண்மையிலேயே சந்தோஷமான விடயமாக இருக்கின்றது, வரவேற்கத்தக்க விடயங்களாக இருக்கின்றது. உங்களைப் போல பலர் உருவாக வேண்டும் அப்படின்னு சொல்லி எண்ணப்பாங்க எங்கள் மத்தியில் வரக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு இருக்கையில் இந்த சமூகத்தில் இன்றைய கால மாணவர்கள் பல்வேறு விடயங்கள்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த போதைப் பொருள் கலாச்சாரமாக இருக்கட்டும் அல்லது கல்வி ரீதியான வளர்ச்சியில பல்வேறு விடயங்கள் அவர்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. சில சமயங்களில் நீங்கள் சொல்லுகிறீர்கள், அவர்களை சரியாக நாங்கள் வழிநடத்த வேண்டும், அப்பொழுதுதான் அவர்கள் எங்களுக்கு ஏற்றாற் போல சரியான ஒரு நற்பிரஜைகளாக வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லி. ஆகவே இன்றைய கால சமூக மாணவர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொள்ளக்கூடிய அறிவுரை என்னவாக இருக்கு? உண்மையில 100% சொல்லலாம். அந்த அவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸையும் திருத்தி நல்ல ஒரு நிலைக்கு கொண்டுடலாம். இப்போ ஜெயிலையும் இப்படியான ஆட்கள் எல்லாம் இருக்கணும். அப்போ நாங்கள் ஜெயிலில் போய் இந்த பீஸ் ப்ரோக்ராமை வைக்கிறதுக்கு நாங்கள் இப்போ ஆயத்தம் செய்து கொண்டு இருக்கிறேன். அது பெர்மிஷன் கிடைச்சிட்டேன்னா நாங்கள் போய் அங்கேயும் செய்கிறதுக்கு இருக்கிறோம். மற்றது ஸ்கூல் பிள்ளைகளை பொறுத்தவரையில் உண்மையில் 18 வயசுக்குள்ளே நாங்கள் இதுகளெல்லாம் செய்யக்கூடாதுன்னு எங்களுக்கு இது இருக்குது. அப்போ நான் சொல்கிறது என்னென்னா, டீச்சர்ஸுக்கு முதல் ஆஃப்டர் ஸ்கூல் வச்சுட்டு அப்புறம் பேரண்ட்ஸுக்கு அந்த பிள்ளைகளோட பேரண்ட்ஸையும் சேர்த்து பேரண்ட்ஸுக்கு நாங்கள் எதை செய்தோம்னா அந்த பிள்ளைகளும் அதை கேட்டு இப்போ நாங்கள் எதை கூடுதலாக நாங்கள் செய்கிறோமோ, எதை அவதானிக்கிறோமோ, எந்த நல்ல விஷயங்களை கூடுதலாக கேட்டுக்கொண்டிருக்கிறோமோ அதுவாகவே நாங்கள் மாறுறதுக்குரிய சந்தர்ப்பம் இருக்குது. அப்போ நான் இப்போ சொல்கிறது, இப்போ ஒரு ஸ்கூலில் இப்போ அப்படியானாக்களை தான் தேடி பிடிச்சோண்டிருக்கிறேன். கணவருக்கு நான் செய்தும் இருக்கிறேன் பேரண்ட்ஸுக்கும். அப்போ பேரண்ட்ஸுக்கு செய்ய நான் சொல்கிறது, இந்த பிள்ளைகளையும் வச்சுக்கொண்டு நீங்கள் பாருங்கொண்டு ஒரு 18 வயசு 19 வயசு பிள்ளைகள் எல்லாம் உண்மையில இதை கேட்டுட்டு இந்த அமைதி கேள்வியை கேட்டுட்டு நல்ல கேள்வியெல்லாம் கேட்பினோம், நல்ல எக்ஸ்பிரஷன் எல்லாம் கொடுப்பினோம். அந்த அவையில பார்த்தா புல்லரிச்சிருமாவே. அப்போ நான் எங்கிட்ட தான் பிள்ளைன்னு நான் யோசிப்பேன். அப்போ நான் இப்படியான ஆக்களை இப்போ உருவாக்குறதுக்கு தானே இப்போ இந்த மாதிரி ஆக்களை உருவாக்கணுமென்றது தான் இப்போ எந்த நோக்கமே இருக்குது. அப்படி இப்போ சில பேரை உருவாக்கி இருக்கிறேன். அவையில சில இடங்களில் செய்து கொண்டிருக்கிறேன். நான் அவைகளுக்கும் சொல்கிறது, நீங்கள் உங்களோட வாழ்க்கையை வீணாக்காதீங்க. ஒரு மனுஷட்ட வாழ்க்கை காலம் 70 சராசரி 70 வருஷம். 70 வருஷம்னா உண்மையில 26,550 நாள். அப்போ அதுக்கிடையில நீங்கள் என்னத்தை செய்ய போகிறீங்க? இப்போ எல்லா உலகத்துல எல்லாம் என்னத்தை சேர்த்து வச்சு எல்லாம் அழியத்தான் போகுது. திடீரென்று ஒரு சுனாமியோ அல்லது ஏதோ ஒரு அழிவு வந்தால் இல்லாமத்தான் போகுது. நாங்கள் காசை சேர்த்து வச்சு இப்படி நல்ல விஷயங்களை உருவாக்கி நல்ல பிரஜைகளை உருவாக்குறதுக்கு முயற்சி செய்வோம் என்று சொல்லி நான் அப்படியான ஆட்களை இப்போ தூண்டுதல் அளிச்சு கொண்டு வரேன். கட்டாயம் நீங்க சொல்லுகின்ற விஷயம் அப்படியே என்னன்னு சொல்றது, எங்களையும் உணர்வு பூர்வமாக மாற்றக்கூடியதா இருக்கிறது தான் சொல்லிக்கொள்ள முடியும். ஏன்னு சொன்னா நாங்க ஆரம்பத்திலேருந்தே சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒரு முடியும். ஏதாவது ஒரு பேரழிவு வந்து விட்டாலோ, ஏதாவது ஒரு எங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நோய் நொடிகள் வந்து விட்டாலோ நாங்கள் இருக்கின்ற சொத்துகள் எல்லாவற்றையுமே இழந்து விடுவோம். ஆனால் நாங்கள் செய்கின்ற சேவை எங்களை எப்பொழுதுமே வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. இவ்வாறு இருக்கையிலே இந்த லயன்ஸ் கழகத்தினூடாக பல்வேறு சேவைகள் ஆற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஒரு இடத்தில் மாத்திரமில்லை, அது வெவ்வேறு இடங்களிலும் அந்த கழகங்கள் இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த கழகங்களில் இணைந்து என்னென்ன சேவைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும், அந்த மாணவர்கள் எவ்வாறு அந்த கழகத்துடன் தொடர்புகளை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்ற அந்த விடயங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்வதனூடாக பல மாணவர்களும் தங்களுக்கான சேவைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இது தொடர்பான தகவல்களை எங்களுக்காக சொல்லுகிறார். இதுக்கு நாங்கள் ஸ்கூலில் இந்த கவுன்சிலிங் அப்படி என்ன செய்திருக்கிறோம். இதுக்குன்னு ஒரு லேடியை அப்பாயிண்ட் பண்ணி ப்ரே பண்ணி அப்படியான இது செய்து கொண்டிருக்கிறோம். அப்படிக்கான ஸ்கூலில் அந்த லேடி போய் செய்திருக்கிறா. அப்போ நாங்கள் பொறுப்படுத்தி நான் சொன்ன எல்லா ஸ்கூல்லையும் போய் செய்வோம். அப்படிக்கான ஸ்கூலில் செய்கிறேன். சில இடங்களுக்கு நான் போகல, சில இடங்களுக்கு போயிருக்கிறேன். இந்த பிகாஸ் கேம்பஸில் கூட அப்படி செய்திருக்கணும்.
அப்படி நிறைய இடங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்களுக்கு செய்திருக்கிறோம். ஓகே. அப்ப வந்து நாங்க இந்த களத்தை தொடர்பு கொள்வதனூடாக நேரடியாக ம். எங்களுடைய சேவைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். சரி, அது மாத்திரமில்லாமல் வந்து இன்னும் உங்களுக்கான அந்த அவா இருக்கும். இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் நான் மக்களுக்காக சேவையாற்ற வேண்டும். அல்லது இன்னும் பல மாணவர்களை, சிறந்த மாணவர்களை உருவாக்க வேண்டும். நல்ல ஒரு சமூகத்தை உருவாக்க ம். வேண்டும் என்பது உங்களுடைய ஒரு விருப்பமாக இருக்கும். அவ்வாறு இருக்கையிலே வந்து மக்களுக்காக இன்னும் என்னென்ன சேவைகளை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்க விரும்புறீங்க? நான் உண்மையில இந்த எல்லாரும் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்டோட இருக்கணும்ன்றதான் என்ற உண்மையான முழு நோக்கம். அந்த பீஸ்ஃபுல்லான மைண்டோட இருந்தோட நாங்க என்னத்தை செய்தாலும் பெரிய பெரிய ஒரு பாரதூரமான விளைவுகளை உண்டு பண்ண போறதில்லை. இப்ப குடும்பத்திலேயே நாங்க ஒரு அமைதியா, அன்பா இதா நடந்தா, அந்த குடும்பமே அவையிலும் அதுவா மாறுறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. இது என்ற அனுபவத்துல இருக்குது. இப்ப நானும் யார் யாரோட பழகுறேனோ, அவையும் கூட சொல்லுவினம் இது நல்ல விஷயமா இருக்கு. நாங்களும் இதுக்குள்ள வாரோம்ண்டு. இப்ப அப்படியான விஷயங்கள தான் நான் இப்ப செய்து கொண்டு வர்றதுக்கு முயற்சியில் எடுத்துக்கொண்டு வாரேன். கட்டாயம். இப்ப நீங்க சொல்லுகிற போது குடும்பம் என்கின்ற வார்த்தையை அடிக்கடி நீங்க சொல்லக்கூடியதாக இருக்கிறது என்று சொன்னால், குடும்பத்தில் அவ்வளவு பற்றுதல் வைத்திருக்கிறீர்கள் என்பது வந்து எனக்கு நீங்கள் சொல்வதனூடாக தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு இருக்கையிலே வந்து குடும்பத்தில் உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள். உங்களுடைய கணவனை நீங்கள் கவனிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கின்றது. இவ்வாறு இருக்கையிலே வந்து சமூக சேவைகளையும் நீங்கள் ஆற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த சமூக சேவை, குடும்பம் இந்த இரண்டையும் நாங்கள் சேர்த்து பார்க்க முடியாது. குடும்பம் என்பது எங்களுடைய தனியான ஒரு விடயமாக இருக்கிறது. அதுபோல சமூக சேவை தனியான ஒரு சேவையாக இருக்கிறது. இந்த இரண்டையும் நீங்கள் சமாளிக்கின்ற போது, மேனேஜ் பண்ணுகின்ற போது வந்து பல சவால்களை எதிர்நோக்கி இருப்பீங்க. எவ்வாறு குடும்பத்தையும் சரியான நேரத்தை கொடுத்துக் கொண்டு சமூக சேவைக்கும் எவ்வாறு உங்களுடைய நேரத்தை சரியாக ஒதுக்கி கொண்டிருக்கிறீர்கள்? உண்மையில நான் அந்த கூடுதலா விடிய எழும்பினோடமே நான் சொல்லுவேன், அந்த எங்களோட நாங்க அமைதியா இருந்து கிட்டத்தட்ட ஒரு தியான வழிமுறை மாதிரி அப்படி இருந்துட்டு தான் நான் என்ன வேலைனாலும் செய்வேன். அதுக்கு பிறகு எந்த விதமான ஒரு தாக்கமும் எனக்கு வர்றது சந்திக்கிறது குறைவு. அப்ப விடிய எழும்பினோட நான் முதல் வேலையா இன்னைக்கு கால் பண்ணி இன்னைக்கு என்னோட வந்தவ கால் பண்ணிக்கலே நான் அந்த நேரம் அந்த என்னோட நான் அமைதியா ஒரு 1 ஹவராவது அப்படி இருந்துட்டு தான் நான் என்ன வேலையும் செய்வேன். அப்ப எனக்கு எதுவுமே அந்த ஒரு ஒரு பிரச்சனையாவோ அல்லது ஒரு சவாலாவோ ஒரு துன்பத்தையோ அனுபவிச்ச மாதிரி இல்லை. கட்டாயம். எங்களுடைய மனதை நாங்கள் கட்டுப்படுத்திக் கொள்வதனூடாக எல்லாவற்றையும் நாங்கள் வென்று விடலாம் என்கிற கருத்தை நீங்கள் பகிர்ந்திருக்கிறீர்கள். உண்மையிலேயே நிச்சயமாக இன்றைய நாளிலும் பல விடயங்கள், பயனுள்ள விடயங்களை நீங்கள் எங்களுக்காக தந்திருந்தீர்கள். உங்களுடைய சேவை மென்மேலும் இன்னும் தொடர வேண்டும். உங்களைப் போல பலர் உருவாக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரு அவாவாகவும் இருக்கின்றது. இன்றைய தினத்திலும் பல தகவல்களை எங்களுக்காக பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி. இன்றைய தினத்திலும் திருமதி பத்மாதேவி பத்மநாதன் அவர்கள் பல விடயங்களை எங்கள் மத்தியில் பகிர்ந்திருந்தார்கள். நேயர்களும் பல பயனுள்ள விடயங்களை எடுத்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு நான் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போறேன். இன்றைய நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருந்த பெருமதி மிக்க நேயர்கள் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, எனக்கு தொலைப்பு உதவி வழங்கிய தொழில்நுட்பவியலாளருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நான் கலின்ஸ் அஜயகுமார். நன்றி. Thank you.